இன்னுமா ஒரு பொருள் ஆன்லைனில் எப்படி செல் பண்ணுறது இல்லை இ-காமர்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு ப்ராடக்ட் லிஸ்டிங்லேருந்து அதுக்கப்புறம் பேக்கிங் டெலிவரிக்கு அப்புறம் நடக்க வேண்டிய ஜிஎஸ்டி ஃபைலிங் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் இ-காமர்ஸில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த 9 பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னோட பிஸ்னஸே நான் அடுத்த ஸ்டெப்பு கொண்டுட்டு போனேன். இந்த 9 பாயிண்ட்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக ஆன்லைனில் ப்ராடக்ட் செல் பண்ணலாம். இந்த 9 பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் பண்ணுறேன். வாங்க நம்ம சேர்ந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸ்ல நான் கற்றுக்கிட்ட 9 பாயிண்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராடக்ட் செலெக்ஷன். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனில் நீங்கள் 3 விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி, ரெண்டாவது வந்து எந்த மாதிரியான பொருள், 3 வந்து யாருக்கு விற்க போறீங்க. இந்த 3 பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ப்ராடக்ட்டே சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டாப் செல்லிங் கேட்டகரி என்னன்னு பார்க்கணும். இந்த ரீல்ஸோட கடைசியில் நான் உங்களுக்கு டாப் 3 கேட்டகரிஸ் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ரெண்டாவதாக வந்து நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்களா இல்லை ரீசேல் வாங்கி விற்க போறீங்களா அப்படிங்கிறது. மூணாவது வந்து யாருக்கு விற்க போறீங்க. மக்களை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம், டாப், மிடில், பாட்டம்னு. அந்த 3 பாட்டம் லெவலில் இருக்கிறது வந்து வால்யூம்ஸ் அதிகமாக இருக்கும், மார்ஜின் கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண பார்க்கணும். டாப் கேட்டகரியில் வந்து மார்ஜின் அதிகமாக இருக்கும், வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்கும். வால்யூம்னா நீங்கள் செல் பண்ணுற குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். மிடில் லெவல் வந்து ஆவரேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. நான் இப்போ சொல்ல போகிற அந்த 3 கேட்டகரி தான் இ-காமர்ஸில் டாப் 3 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து டாய்ஸ் ஐட்டம், ரெண்டாவது வந்து ஹோம் டெக்கர்ஸ், மூணாவது வந்து கார்டனிங், நாலாவதா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாட்ஃபார்ம் செலெக்ஷன். பிளாட்ஃபார்ம் செலெக்ஷனுங்கிறது நம்ம எங்கே பொருளை விற்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் விற்கலாம், இல்லை ஓனாக ஒரு வெப்சைட்டு கிரியேட் பண்ணி கூட நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணலாம். இப்போ நான் வந்து மலையர்.comனு என்னோட ஓன் வெப்சைட்டில் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த 3க்கும் உள்ள வித்தியாசம் வந்து சார்ஜஸ் தான், எவ்வளோ சார்ஜஸ் வருதுன்ற நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணலாம் நீங்களே சூஸ் பண்ணிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து 649 ரூபாய்க்கு ஒரு பொருளை நான் வந்து சேல் பண்ணேன். எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது வந்து 432 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. இதுல 4 சார்ஜஸ் வந்துச்சு. எப்படின்னா கமிஷன் ஃபீ, ஃபிக்ஸ்டு ஃபீ, கலெக்ஷன் ஃபீ, ஷிப்பிங் ஃபீன்னு சொல்லி 4 இதுவும் போக 649 இருந்து 432 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. இது கிட்டத்தட்ட 20% இருந்து 25% மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை செக் பண்ணி பார்த்து. அடுத்து அமேசான்ல நான் செல் பண்றது வந்து 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப் ஷிப்னு சொல்லுவாங்க, ஷிப்பிங் வந்து நீங்களே பண்ற மாதிரி. அதுல வந்து 560 ரூபா பொருள் 425 ரூபா எனக்கு கிரெடிட் ஆச்சு. இதுல 25% கிட்ட கமிஷன் மொத்தமா கட் ஆகுது. இல்ல நான் வந்து ப்ராடக்ட் அவங்களோட வேர் ஹவுஸுக்கு சென்ட் பண்ணிட்டு நான் அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட்ல நான் செல் பண்ண போறேன் அப்படின்னா 600 ரூபாய்க்கு நான் வித்த பொருள் எனக்கு வந்து கிரெடிட் ஆகிறது வந்து 342 தான். அதாவது 50% மேல எனக்கு அதில் கட் ஆச்சு. இந்த 342 600 ரூபா பொருள் 342 நம்ம கிரெடிட் ஆச்சுன்னா இந்த 342ல தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றது, பேக் பண்றது, இது எல்லா சார்ஜஸும் சேர்ந்து இருக்கும். இ-காமர்ஸ் பிசினஸ்ல 3ஆவதா நம்ம பார்க்க போற பாயிண்ட் வந்து மார்க்கெட்டிங் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி வெப்சைட் ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே இந்தியா முழுக்க வந்து ரீச் ஆகியிருக்காங்க. அதனால நீங்க வந்து அதுக்கு மார்க்கெட்டிங்க்கு தனியாக நீங்க பண்ண போறது இல்லை. இருந்தாலும் அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல நீங்க செல் பண்றப்ப ஒரே மாதிரியான உங்களோட கேட்டகரியில பல பேர் செல் பண்றதுனால அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளாரியே நீங்க ஆட்ஸ் ரன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க மற்றவங்க வெப்சைட்ல வித்தாலும் உங்க பொருளை அவங்களுக்கு முன்னாடி காட்டுறதுக்கு வந்து நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணி ஆகணும். அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட் வந்து இருக்கு. இல்ல நம்ம ஓன் வெப்சைட்ல பண்றோம் அப்படின்னா இப்ப கூகுள் ஆட்ஸ் இருக்கு, மெட்டா ஆட்ஸ், அதான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்குங்களா, அதெல்லாம் நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ஓன் வெப்சைட் வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். இப்ப 2 விதத்துல பாத்தீங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து எந்த இதுல பொருளை வித்தாலும், நீங்க ஓன் வெப்சைட் இல்ல ஃபிளிப்கார்ட், அமேசான்ல வித்தாலும் நீங்க கண்டிப்பா மார்க்கெட்டிங் பண்றது வந்து பண்ணல அப்படின்னா நீங்க உங்க பொருளை நீங்க சேல் ஆகாது. ஏன்னா நான் முதல்ல ரீச் பண்ணப்ப கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கிட்ட எனக்கு ஆர்டரே வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆட்ஸ் ரன் பண்ணா மட்டும் தான் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி. இ-காமர்ஸ் பிசினஸ்ல 4ஆவதா நம்ம பார்க்க போற பாயிண்ட் வந்து பில்லிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ்னு பார்க்கணும். இது எதுக்காக அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் சேல் பண்றதான்னா இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல ப்ராடக்ட் வருது, ஆர்டர்ஸ் வந்தோன்னா நான் பில் பண்ணி பில்லிங்லாம் கரெக்டாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த ஏரியாவில் செல் ஆகுது அப்படிங்கிற அந்த டேட்டா கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல நம்ம வந்து பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் நீங்கள் செல் பண்ணுறப்ப மொத்தமாக நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால எந்த ஏரியாவில் நமக்கு சேல்ஸ் ஆகுது, எந்த ஏரியாவில் போகுதுன்றதெல்லாம் நம்மளால முழு டேட்டா கிடைக்காது. இது வந்து ஓன் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் அதிகமாக சேல்ஸ் ஆகுது, எந்த பொருள் எந்த ஏரியாவில் போகுதுன்னு தெரிஞ்சுன்னா இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை வந்து அந்தந்த ஏரியாவுக்கு கரெக்டாக நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணி நம்மளால பொருளை சேல் பண்ண முடியும். பில்லிங்க்கு நமக்கு என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இதெல்லாம் நம்ம என்ன எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, பர்ச்சேஸ் எப்படி எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கிது ஒரு பில்லுக்கும், அப்புறம் எவ்வளோ எந்த ஏரியாவில் நமக்கு அதிகமான சேல்ஸ்னா இருக்குது, யாரெல்லாம் நம்மளுக்கு ரெகுலர் கஸ்டமர்னு பார்க்கறது எல்லாமே
தனியாக ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா இப்போ என்னோட ஓன் வெப்சைட்டில் வந்து ஐடி கிரியேட் பண்ணி தனியாக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நான் சில்வர் காயின் கிவ் அவே கொடுத்துட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு ரெகுலர் கஸ்டமர் யார் யாரெல்லாம் நம்மகிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் கிடைக்கிறனால என்னால் இப்படி கிவ் அவே கொடுக்க முடியுது. இதுவே ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் அந்த மாதிரி டேட்டா கிடைக்காது. இதுதான் நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் பண்ணுறதுக்கும் ஓன் வெப்சைட்டில் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் கண்டிப்பாக பில்லிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம், அடுத்து எவ்வளோ டார்கெட் வைக்கணும், என்ன பண்ணுங்கிறத கிளியராக நம்ம பிளான் பண்ணணும்னா கண்டிப்பாக பில்லிங் இருக்கணும். பேமெண்ட் இன்டகிரேஷனுங்கிறது இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்து ஏற்கனவே அவங்க பேமெண்ட் இன்டகிரேஷன் வச்சுருக்காங்க, எல்லாத்துலேயும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்குவோம். ஆனால் ஓன் வெப்சைட் அப்படின்ற வர்றப்ப நம்ம 2 இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ரேசர் பேன்னு இருக்குது, ஃபோன்பே இருக்குது, இல்லைனா QR கோடு, UPI இந்த மாதிரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வச்சும் நம்ம டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. இப்போ ஓன் வெப்சைட் வச்சுருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த ரேசர் பே நீங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 2% பிடிப்பாங்க, எவ்வளோ பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆனாலும் ஆர்டர்ஸ் மூலமாக வருது அப்படின்னா. அதில் 2% வந்து நமக்கு செலவு தான் இந்த பேமெண்ட் இன்டகிரேஷன் பண்ணுறப்ப. 6வது பாயிண்ட்டாக பேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாதுகாப்பாகவும் போகணும், ப்ளஸ் ரிட்டனும் வரக்கூடாது. ஏன்னா போகிற வழியில் டேமேஜ் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ரிட்டன் அதிகமாகுது. அப்படிங்கிற காரணம் வந்து பேக்கேஜிங் சரியில்லாமல் பொருள் டேமேஜ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேக்கேஜிங்கில் நல்ல பேக்கிங், அட்ராக்டிவ் பேக்கிங் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே எங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அந்த ரிட்டன் பண்ணணும்னு தோணாது. நமக்கு தேவையே இல்லைனா கூட அப்புறமா யூஸ் ஆகும்னு எடுத்து வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பேக்கிங்கில் கரெக்டாக பண்ணணும். இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்னா அவங்களே டேரெக்டாக அவங்க வெப்சைட்லேருந்தே நம்ம செல் பண்ணிக்கலாம். ஓன் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வாங்கலாம், இல்லை உங்களோட லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்தந்த ஏரியாவில் பேக்கிங்க்குனே தனியாக ஷாப் இருக்குது, நீங்கள் டேரெக்டாகவும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா DCGPAC.com அப்படின்றது பேக்கிங் வெப்சைட் ஒன்று இருக்குது. இல்லை லோக்கல் மார்க்கெட்டில் நம்ம எடுக்கலாம். அந்த வெப்சைட்டில் டேரெக்டாக எடுக்கிறத விட நம்ம லோக்கல் மார்க்கெட்லேயே எனக்கு தெரிஞ்சு என்னோட லோக்கல் இடத்துலையே கம்மி ரேட்டில் கிடைக்கிறனால நான் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் 7ஆவதாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து ஷிப்பிங் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டேரெக்டாக அவங்களே செல்ஃப் ஷிப்மெண்ட்டில் எடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணி ரெடியாக வச்சிருந்தா மட்டும் போதும், அவங்களே எடுத்துகிட்டு போய் நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ ஓன் வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 2 பேமெண்ட், அதாவது ஷிப்பிங் இன்டகிரேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று வந்து ஷிப்ராக்கெட், 2 வந்து பிக்ஷிப் அப்படின்ற 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த 2 பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒன்று நம்ம வெப்சைட்டில் இன்டகிரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷிப்மெண்ட் இதெல்லாம் டேட்டாஸ் எல்லாம் காமிச்சிடும். நம்ம அந்த கொரியர் அட்ரஸ்லாம் நம்ம தனித்தனியாக ஃபில் பண்ணணும்னு கிடையாது, டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் இருந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே நம்ம ஜஸ்ட் அந்த இது பேக்கிங் ஸ்லிப் எடுத்து நம்மளோட ப்ராடக்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பினா மட்டும் போதும். நீங்கள் கொரியர் பர்சனை டேரெக்டாக நம்ம இடத்துல வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி கூட நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிக்க முடியும். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நம்ம 8ஆவதாக பார்க்க போகிற பாயிண்ட் வந்து ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஓன் வெப்சைட்டில் விற்றாலும் சரி, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் விற்றாலும் சரி, ரிவ்யூஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை கஸ்டமருக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நம்ம அடுத்த ப்ராடக்ட்டை மாற்றிக்கிட்டு எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ, எதோ சம்மந்தமாக நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து எடுக்க முடியும். அதனால் இப்போ ஒரு சில ப்ராடக்ட் அனுப்புறப்பவே ப்ராடக்ட்லேயே ஃபீட்பேக் ஃபார்ம்னு வச்சு கொடுப்பாங்க. இது மாதிரி ரேட்டிங்ஸில் நீங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது கஸ்டமருக்கு என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம ப்ராடக்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். அதனால் இந்த ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ பாயிண்டில் நம்ம 3 விதமான ரிவ்யூ கண்டிப்பாக கஸ்டமர்கிட்ட வாங்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ, ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு அது சம்மந்தமாக. அடுத்து வந்து ஷிப்பிங் ரிவ்யூ, இவங்க வந்து கரெக்டான சமயத்தில் ஷிப்மெண்ட் இருந்துச்சா, இல்லை ஏதாவது பேக்கிங்கில் இஷ்யூவா, இல்லை நம்ம கரெக்டான சமயத்துக்கு வந்துச்சா அப்படின்றதுல அந்த ரிவ்யூஸ் வாங்கணும். அடுத்து ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்ட். சப்போஸ் ஏதாவது ஒரு வகையில் நம்ம ரிட்டர்ன் அனுப்புகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் பண்ணாவே டக்குன்னு எடுத்துக்கிறாங்களா,